வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருக்கேங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா கோதுமை மாவு போண்டா செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சுட்டு குயிக்காக ஒரு பால் காய்ச்சிற டைமு, ஒரு அப்பளம் பொரிக்கிற டைமுக்குள்ளே நம்ம இதை டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அப்பளம் போடுறீங்க அப்படின்னா அப்பளம் போட்டுட்டு அதே எண்ணெயில் கூட இதை நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நான் வந்துட்டு 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதோட அளவு வந்துட்டு 200 கிராம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஆப்ப சோடா மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்து 1 பாதியமாக நம்ம நசுக்கிட்டு இப்போ உள்ளே சேர்த்துட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். வரமாவை கலந்தீங்க அப்படின்னா தான் உப்பு வந்துட்டு எந்த பக்கமும் நிற்காது, நல்லா எல்லா பக்கம் பரண்டு வரும். அப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்தாச்சு. 2 பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. 1 துண்டு அளவு இஞ்சி எடுத்து தோல் சீவிட்டு நல்லா குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா பொடிசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்தாச்சு. அவ்வளோதாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லா பொருட்களையும் நம்ம உள்ளே சேர்த்துட்டோம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வரமாவோடய பரட்டி விட்டுடலாம். எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து ஒரு போண்டா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ கலந்தாச்சு. தண்ணியை இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது, ஒரு மாதிரி இலக்கமாக போயிடும். அதனால் நல்லா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கையிலேருந்து உடனே விழுகணும். அப்படி இருந்ததுனால தான் போண்டாக்கு அது கரெக்டாக இருக்கும். கடாயை வச்சுட்டு பொரிச்சு எடுக்க தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த மாதிரி மாவை தேவையான அளவில் கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி உள்ளே சேர்த்துக்கோங்க. அடுப்பை இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அதிகப்படுத்திடாதீங்க. ஏன்னா உடனே டக்குன்னு தீஞ்ச மாதிரி ஆயிரும், ஆனால் உள்ளே எதுவும் வேகாமல் இருக்கும். அதனால் அடுப்பை மீடியம் லெவல்லே வச்சுட்டு நல்லா முன்னாடி பின்னாடின்ட்டுன்னு பரட்டி பரட்டி விட்டுட்டு நல்ல கிறிஸ்பியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், முன்னாடி பின்னாடி நல்லா வெந்துடுச்சு. இப்போ கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து வடிச்சுட்டு வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான். இதே போல் நம்மக்கிட்ட இருக்க மாவு எல்லாத்தையும் இந்த போலவே கிள்ளி கிள்ளி போட்டுட்டு முன்னாடி பின்னாடி நல்லா வேக வச்சு சிவக்க வச்சு எடுத்துக்குவோம். அப்போ தான் பொறுன்னு நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு பால் காய்ச்சிற டைமில், ஒரு காஃபி கலக்கிற டைமில் நம்ம டக்குன்னு இந்த போண்டா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு பெருசாக எந்த பொருட்களுமே தேவையே இல்லை. கொஞ்சோண்டு ஆப்ப சோடா மாவு, கொஞ்சமாக கோதுமை மாவு, இவ்வளோ தான். இதை வச்சு நம்ம டக்குன்னு வீட்டில் இருக்க ஆனியன், பச்சை மிளகாய் வச்சுட்டு டக்குன்னு நம்ம போண்டா ரெடி பண்ணிடலாம். குயிக்காக ரெடி பண்ணிடலாம். கோதுமை தோசையெல்லாம் கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, சப்பாத்தி பூரி தான் கேட்பாங்க. அதுவும் வந்துட்டு நிறையா எதுவும் அவங்களால சாப்பிட முடியாது, சும்மா 1 2 அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க, ஒரு காஃபி கொடுக்கையில், ஒரு பால் கொடுக்கையில் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. உடம்புக்கு நல்ல உதவி. கோதுமாவும் நம்ம சேர்த்திக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.